श्री सौनकान्वय भयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनित्रगं तं वेदान्तयुग्म वसीकरण प्रवीणं श्री रेगलीच गुरुवर्यम् अहं प्रपत्ते श्री सौनकान्वय सरिपरिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेश गुरुतम पुत्ररत्नं तस्मावाब्ध निगमाण्डरहस्य जालं श्री श्रीनिवास गुरुवर्यम् अहं प्रपत्ते कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्य पदाशदं शारदम गुणसम्बन्धं वन्दे गोविन्ददेशिकं तोदाट्टि नगरे वासे कलिरामानुज पदाशदं आदिनारायण कुरुसत्सुष्यं गोविन्दार्यम् अहं भजे. இந்த திருப்பாவையின் 15வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பாண்டி என்கின்ற பாடல். திருப்பாவையில் முதல் பாசுரம் முதல் 5வது பாசுரம் வரை திருப்பாவையினுடைய முதல் பகுதி. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் பகவானுடைய 5 நிலைகளை பாடுகின்றார். பஞ்ச பரமமூர்த்திகளை பாடுகின்றார். மேலும் 6வது பாடல் முதல் 15வது பாடல் வரை திருப்பாவையினுடைய 2வது பகுதி. இந்த பகுதியில் ஆண்டாள் தாயார் 10 ஆழ்வார்களுக்கு ஒத்த 10 தோழிகளை எழுப்புகின்றார். மேலும் இது திருப்பாவையினுடைய 3வது பகுதி. 16வது பாடல் முதல் 30வது பாடல் வரை திருப்பாவையினுடைய 3வது பகுதி. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் அனைத்து தோழிகளையும் துள்ளெழுப்பிவிட்டு நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு கிருஷ்ணனை சேவிக்கணும் என்பதற்காக வாயில் காப்பானிடம் அனுமதி பெற்று உள்ளே செல்கின்றார். மேலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பகவானை சேவிக்கும் பொழுது வாயில் காப்பானிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை சேவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த குணத்தை உடையவர்கள். இந்த குணம் பிரம்மனுடைய குழந்தைகளான சனத்குமாரர்களிடம் கூட இல்லாத குணம். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தான் பெரிய தவசீலர் என்கின்ற அகங்காரத்தோடு இருப்பவர்கள். அவர்களிடம் இருக்கும் குணம் கூட இவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு வாயில் காப்பானிடம் அனுமதி கேட்டுதான் பகவானிடம் செல்ல வேண்டும் என்கின்ற குணம் இல்லை. ஆனால் இவர்களுக்கு இருக்கின்றது. நாம் எப்பொழுது பகவானை அடைய வேண்டும், எப்பொழுதெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் காவல் காப்பவர்களிடம் அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்றது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்தரவாய் ஆய சிறுமியருமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்வேந்தான் தூயோமாய் வந்தோம் தொழழப்பாடுவான் வாயாய் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நினைக்கதவும் நீ கேளோரெம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. இந்த அடியில் கிருஷ்ணனை நமக்கு கொடுத்த நந்தகோபாலரை கூறுகின்றார். நந்தகோபாலரை நாயகன் என்று கூறுகின்றார். நாயகன் என்றார் தலைவன் என்று அர்த்தம். இவர் எதற்காக தலைவன் என்று நந்தகோபாலை கூறுகின்றார்கள்? கிருஷ்ணனை தானே கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு ரத்தினத்தை நமக்கு கொடுத்தால் அந்த ரத்தினத்தை கொண்டாடுவோமா அல்லது ரத்தினத்தை கொடுத்தவரை கொண்டாடுவோமா? ரத்தினத்தை கொடுத்தவரை தான் கொண்டாடுவோம் என்கின்றபடியே கிருஷ்ணன் என்கின்ற ரத்தினத்தை கொடுத்த நந்தகோபாலரை இந்த பாசுரத்தில் தலைவன் என்று கொண்டாடுகின்றார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, எங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நந்தகோபாலனுடைய கோவிலை காப்பவர்களே என்று கூறுகின்றார்கள். கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு, அதாவது பகவானுடைய திருமாளிகளை காப்பவனே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அதாவது ஆயர்பாடியில் அனைத்து வீடுகளுக்கும் கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்று கிருஷ்ணனுடைய திருமாளிகையில் கொடியெல்லாம் கட்டி கொண்டு இருக்கின்றார்களாம். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானிய மணிக்கதவும் தாழ்த்தரவாய். அப்படி கிருஷ்ணனுடைய திருமாளிகையை காத்து கொண்டிருக்கும் வாயில் காப்பவர்களே, மணிக்கதவும் தாழ்த்தரவாய். அதாவது 9ஆம் பாசுரத்தில் தூமணி மாடத்து என்கின்ற பாசுரத்தில் அந்த பெண்ணினுடைய வீடே மணிக்கதவால் நிரம்பி இருக்கின்றது. அப்படி இருக்க கிருஷ்ணனுடைய வீடு எப்படி இருக்கும்? அதைவிட சிறந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட மணிக்கதவை தாழ்த்தரவாய். ஆய சிறுமியர் ரூமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் இன்னலே வாய்வைந்தான். அதற்கு அந்த காவலாளிகள் கேட்கின்றார்கள், நாங்கள் எப்படி உங்களை உள்ளே விடுவது? ஏனென்றால்
இது இரவு நேரம், கிருஷ்ணனுக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு இவர் கூறுகின்றார்கள், ஆயர் சிறுமிய ரூமுக்கு எங்களால் அவனுக்கு என்ன தீங்கு வரப்போகின்றது? நாங்களோ பெண்கள், அதுவும் ஆயர்பாடி பெண்கள், உங்களுடைய குலம்தான் என்று கூறுகின்றார்கள். அதற்கு அந்த காவலாளி கூறுகின்றார்கள், பூதகி என்கின்ற அரக்கி ஆயர்குல பெண் என்று தானே வந்தாள். மேலும் அசுரர்கள் கன்றுக்குட்டி வேடத்தில் வந்து கூட கிருஷ்ணனை அழிக்க முற்பட்டன என்று கூறுகின்றார். ஆயர் சிறுமிய ரூமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் இன்னலே வாழ்வேந்தான். மேயும் இது ஒன்றும் திரேதாயுகம் அல்ல, இவன் ஒன்றும் ராமர் அல்ல. அந்த தசரதன் எப்படிப்பட்டவர் என்றால் இந்திரனாலும் அழிக்க இயலாத சம்பகாசூரனை வதைத்தவன். ஆனால் இந்த நந்தகோபாலன் அப்படி அல்ல. ஒரு புல்லின் மீது நடந்தால் கூட அந்த புல்லுக்கு வலிக்குமோ என்று இருப்பவர்கள். அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய பிள்ளை. மேலும் ராமருக்கோ 3 தம்பிகள், ஆனால் கிருஷ்ணனோ சிறு பிள்ளை. இவர்களை காக்க நாங்கள் மட்டும்தான் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாழ்வேந்தான். தூயோமாய் வந்தோம் தொழழப் பாடுவான், வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேர்நிலை கதுவும் நீக்கேலோர் எம்பாவாய். நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்றால், தூயோமாய் வந்தோம் தொழழப் பாடுவான், தூய்மையாக ஆத்ம தூய்மையோடு வந்திருக்கின்றோம். எதற்காக என்றால் அவனை துள்ளெழுப்ப பாடுகின்றோம், துள்ளழப் பாடுவான். வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேர்நிலை கதுவும் நீக்கேலோர் எம்பாவாய். உன்னுடைய வாயால் அனுமதி இல்லை என்று கூறிவிடாதீர்கள். நீ நேர்நிலைக்கதுவும் நிக்கேலோர் எம்பாவாய். எங்களுக்காக கதவை திறங்கள் என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த பாசரத்தினுடைய விசேஷ அர்த்தம் என்னவென்றால், முதலில் 10 ஆழ்வார்களை கூறினார்கள். மேலும் வாந்திகழும் சோலை மதுரலங்கர் வன்புகழ் மேல் ஈன்ற தமிழ்மறை ஆயிரம் அனைத்தும் ஈன்ற முதல் தாய் சடகோவன் மொய்பால் வளர்த்த இதத்தார் ராமானுசன் என்கின்றபடியே 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற குழந்தையை ஈன்ற தாய் நம்மாழ்வார், அதை மொய்பால் வளர்த்த தாய் இதத்தாய் ராமானுசன், அதை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது சுவாமி ராமானுசர். அதனால் இந்த பாசுரத்தில் ராமானுசரை கூறுகின்றார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோண்டும் தோரண. நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோயில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். ஸ்ரீரங்கத்தை எப்பொழுதுமே தென்னரங்கம் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்கின்றபடியே ஸ்ரீரங்கத்தை காத்து கொண்டிருந்த காரே கருணை ராமானுஜரை இங்கு கூறுகின்றார். மேலும் ராமானுஜர் எப்பொழுதும் தன்னுடைய கையில் கொடியை வைத்திருப்பார். அதனால் கொடி தோண்டும் தோரணம். மேலும் நன்றிய சாதிப்பாராம். ரசவாதம் கைவந்தாருக்கு சென்ற இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் பொன்னானாலே என்கின்றபடியே கிருஷ்ணன் ஈஸ்வரனையே கைவர பெற்றவர்களுக்கு சொன்ன வாக்கையெல்லாம் வார்த்தை என்று கூறுவார். அதாவது ரசவாதம் பல வித்தைகளை கைவந்தவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் பொன்னாகவே இருக்கும். அதே போன்று ஈஸ்வரனையே கைவர பெற்றவர்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மெய்யாகும், வேதவாக்காக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர், சோதி மணிமாறன் தோன்றுமோர், நீதியான் நல்லவத்தால் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லிபுத்து வேதத்து கோணோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கொண்டு தமிழ் 5 மறியாத மனிதரை வையம் சுமப்பது வம்பு.